அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே. யார் எடுத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இவ்வளோ குருமார்கள் அவசியம் இல்லை. ஒரே குரு. அப்போ வந்த 4 பெருமக்கள் வந்தாங்க பார்த்தீங்களா? திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், 4 பேர், அப்பர், சுந்தரர். இவங்க 4 பேர் சொன்னதை எடுத்து மக்கள் சுபிட்சமாகி எந்த தவறும் நடக்காமல் எங்கேயோ போய் இறைவனாக கலந்துட்டுருக்கலாம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? எந்த மகான் சொன்னாலும் யாரும் கேட்டுக்க மாட்டான். அவன் விதிப்படி நடப்பான். உதப்பட வேண்டிய காலத்தில் உதப்படுவான். ஏன்? அப்போ தான் அவனுக்கு அனுபவம் பெற முடியப்பா. பிறவி வந்தது அனுபவத்தை பெற தானே. இது நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். பிறவி எதுக்கு வந்தது? நமக்கு அனுபவத்தை பெறுவதற்காக தான் பிறவி இல்லையா? வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் திணை போதளவும் நில்லாது கண்டாயின்னு சொல்கிறார் பட்டினத்தர். அப்போ என்ன அர்த்தம்? இந்த பிறவி ஏன் வந்ததுன்னா வினையால் வந்தது. அப்போ அந்த வினையை என்ன பண்ணணும்னா செய்து இந்த கர்மாவை கழிக்கணும். இந்த வினையை செய்யணும். நம்ம இங்கே வினை புரிய தான் இந்த பிறவி கொடுத்து அமைச்சிருக்கு. அப்போ வினை புரியும் போது நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது இங்கே. அப்போது ஒரு செயல் செய்யும்போது அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்லது வந்தால் மட்டும் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறது, சிரிக்கிறது, நான் தான் எல்லாம் சாதிச்சேன்றது. கெட்டது வரும்போது ஐயோயோ ஐயோயோன்னு அழுவுறது. இது சரியான விஷயம் கிடையாது. நம்ம வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி பண்ணிக்கலாம். ஒரு பாடம் வாங்கியிருக்கிறோம், ஒரு புரிதல் நமக்கு இருக்குது. 2வது விஷயம், நம்ம ஐயாவை குருவாக பெற்று ஐயாவோட வழிகாட்டுதலின் பேரில் ஐயா கொடுத்த பாடத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பாடத்தை செய்துக்கிட்டு இருக்கிறோம். அதுலேயே புரிதல் வரல. அவங்க சொன்னால் கேட்டுக்கலாமா, இவங்க சொன்னால் கேட்டுக்கலாமா, எதுக்கு? என்ன புரிதல் அப்போ உங்களுக்கு வந்திருக்கு? இவ்வளோ பாடம் பண்ணவங்களுக்கு எந்த புரிதலும் வரலன்னு சொன்னால் பாடம் தப்பா ஐயா தப்பா? நீங்களே சொல்லுங்கள். பாடம் வாங்கினவங்க தப்பு இல்லையா? பாடம் கொடுத்தவங்க தப்பு இல்லை, பாடத்தில் தப்பு இல்லை. பாடம் வாங்கினீங்களே நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கிறீங்க. எங்கே தப்பு பண்ணீங்க? என்ன தப்பு பண்ணீங்க? யாராவது யோசிச்சிங்களா? யோசிக்கணும். நம்ம இவ்வளோ தூரம் பாடம் வாங்கி பாடம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு தப்புன்னா அது ஜீர்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். வானா வர்றதும் போனா போகிறதும்னா அப்போ சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியே உனக்கு இல்லாமல் போயிடுச்சே. இது எவ்வளோ பெரிய இது பரிதாபகரமான நிலைமையில் தான் நாம் இருக்கிறோன்னு தோணுது எனக்கு. ரொம்ப பரிதாபம். இப்படி இருக்கக்கூடாது. உட்காரணும், நில்லுன்னா நிற்கணும், போகணும், வானா வரணும். என்னது இது? இது ஆர்டர் போடுற இடமா? அவங்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய இடம் இது. இறைவனை நோக்கிய பாதை. இந்த பயணத்தில் நமக்கு தடை போடவோ அணை போடவோ யாருக்கு உரிமை இருக்குது? இதை சிந்திக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லை. என்ன பாடம் பண்ணீங்க, என்ன பாடம் வாங்கினீங்க இல்லையா? சரி, ஓகே, முடிஞ்சுது. இனிமேலாவது நம்ம சில விஷயங்களை தெளிவாக பார்க்க கற்றுக்கணும். ஏன்னா அதுக்காக தான் இவ்வளோ 40 வருஷமாக பெரிய போராட்டம். ஐயா இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யமே உருவாக்கி பார்த்துக்கங்க. வர்றவங்க தெளிவு இல்லாமல் சிலர் வந்துட்டாலும் கூட அவங்கள தெளிவுபடுத்துங்க அப்படின்றதுக்காக அவர் எங்களுக்கு சில தெளிவுகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த தெளிவுகளை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதை வாங்கிய மறுபடியும் பின்னாடியே நின்னா அது சரியான விஷயம் இல்லை. அப்போ என்ன தோணுதுன்னா, கொடுத்தவங்க மேலே தப்பா, வாங்கினவங்க மேலே தப்பா, இல்லை பாடம் தப்பா? அதே எனக்கு தெரியல, சந்தேகம் வந்துடுச்சு. அது எப்படி தெளிவுபடுத்திக்கிறதுன்னு புரியாமல் தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாகி போச்சு. என்னென்னா, வாங்கினவங்க மேலே தான் தப்புன்றது இப்போ புரியுது. என்னன்னா, அதை
வாங்கி செய்யணும். பாடம் வாங்கினா பாடம் செய்யணும். பாடம் செய்கிறவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. வாங்கினவங்க மட்டும்னா எந்த சிந்தனையும் அவங்களுக்கு வராது. வாங்கி வச்சிட்டு இருக்கிறாங்கன்னா எந்த சிந்தனையும் வராது. அது அப்படியே மக்கி தான் போயிடும். பாடம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் செயல் புரியும். அதனால் அவங்களாம் பாடம் செய்யாமல் சிலர் கெட்டு போயிடுறாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பாடம் எல்லாரும் சிறப்பாக பாடம் பண்ணுங்க. அந்த பாடம் தான் நம்மளை விழிப்பு நிலைக்கு கொண்டு போவோம். இல்லைன்னா நம்ம பழையபடி தான். இங்கே இந்த பாடத்தில் அந்த தெளிவு ஏன் கொடுக்குறோன்னு சொன்னால், இறைப்பாதையில் சில விஷயங்கள்லாம் முரண்பாடுகளாக நடக்கும். இந்த முரண்பாடுகளை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு உண்டு பண்ணுறதுக்கு தான் இந்த பாடம். நிறைய விஷயங்கள்லாம் முரண்பாடு. இப்போ ஒரு சின்ன விஷயம், நம்ம 4வது பாடம் வாங்கினவங்க நம்ம உயிரை பார்த்தோம், நாங்கள் ஜோதியை பார்த்தோம் அப்படின்னு நமக்குள்ளே தான் அந்த ஆற்றல் இருக்குது, நாங்கள் அதை பார்த்தோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வெளியில் இருக்கிற அத்தனை பேர் என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு, அது எப்படி உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய நெருப்பை பார்க்க முடியும், ஜோதியை பார்க்க முடியும், இவர் புழுகிறாருன்னு சொல்லுவாங்க. வெளியில் இருக்கிறவங்க நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்க்கல, அவங்களுக்கு தெரியாது, நம்ப மாட்டாங்க. ஆனால் நமக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது இந்த உண்மையை புரிதலோடு நீங்கள் உள்ளே வச்சுக்கணும். அப்போ இதை அவங்கக்கிட்ட இருக்கிற வெளியில் இருக்கிறவங்கள விட நீங்கள் மாறுபட்டிருக்கிறீங்க. அப்போது இந்த புரிதல்ன்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அவங்கள விட உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இந்த பாடம் வாங்கினதுக்கான அனைத்து வேலைகளையும் நீங்கள் சரியாக செய்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது அவங்கள விடவே நீ சிந்திக்காமல் ஆட்டு மந்தைங்க மாதிரி இருந்தால் அது பெரிய கஷ்டம். அப்போ பாடம் செய்யலை, பாடம் செய்கிறவங்களுக்கு தான் இது சித்தி ஆகும். நம்ம இனியாவது பாடம் செய்ய முயற்சி செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக இது நம்ம ஜென்ரலாக இந்த விஷயம், நம்ம ஏன் இந்த பாடத்தை கொடுக்குறார் ஐயா, ஏன் இந்த பாடத்தை இவ்வளோ பாடங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க, வந்த மகான்கள்லாம் ஏன் கொடுத்தாங்க இவ்வளோ பாடம், ஏன் நம்ம இதெல்லாம் வாங்கி இப்போ எல்லார் மாதிரியும் நல்லா சம்பாதிக்கிறேன்ப்பா, வசதியாக இருக்கிறேன், 4 கப்பல் இருக்குது, 4 ஏரோப்ளைன் இருக்குது, பணத்துக்கு ஒன்றும் குறை இல்லை, 4 வீடு இருக்குது, 4 பொண்டாட்டி இருக்குது, என்ன கவலை, ஒரு கவலையும் இல்லை. ஆனால் இங்கே வராங்க, ஏன்பா இவ்வளோ இருக்குதே இங்கே ஏன்பா வரீங்கன்னா, நிம்மதி அங்கே இல்லை, அங்கே நிம்மதி இல்லை, அதனால் இங்கே நிம்மதி கிடைக்குது, அதனால் இங்கே வரோம் அப்படின்றாங்க. அப்போது இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, மிக புனிதமான இடம், மிக புனிதமான இடம். இந்த இடத்துல நீங்கள் உள்ளே வரும்போதே நிறைய பேர் அதை உணர்ந்தாலும் கூட உணர்றீங்க, சொல்கிறீங்க. எங்கிட்ட கூட நிறைய பேர் சொல்கிறேன், ஐயா இங்கே உள்ளே வந்தாலே நிம்மதியாக ஆகிடுது ஐயா, நிம்மதியாக இருக்கிறேன், நிம்மதியாக உட்காடுறேன், ரைட்டு சாப்பிடுப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேன் ஐயா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகிறேன். என்னன்னா அந்த உட்காந்து அப்படியே கண்ண மூடி அப்படியே உட்காந்தாலே, அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி, ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி, இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, ஈசனை